ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னொரு 2 ஹவர்ஸ்ல நாம வந்து 2025ல அடி எடுத்து வைக்க போறோம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த 2025 நமக்கு பல பரிசுகளை தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2024ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு, ரிப்பீட்டட் எஃபர்ட், கன்சிஸ்டன்சி, நம்மளோட பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே 2025ல நிறைய கிஃப்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ நிறைய ஆர்டர்ஸ், நிறைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து நீங்க வாங்க போறீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ 2025ல படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், இனி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல போய் இருக்க போறீங்க. ஸோ அதே பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ 2024ல நாம மீட் பண்ண ஃபெயிலியரா இருக்கட்டும், அதே மாதிரி நாம என்னென்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு ஸோ 2025 இன்னும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க நியூ இயரை. அட் த சேம் டைம் நீங்க இன்னும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா 2025ல நம்ம நிறைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கணும். ஸோ ரிப்பீட்டடா படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ இயருக்காக லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர்ல நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் இப்பதான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறேன் மேம். 2025ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சைட்ல இருந்தும் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே சைட்ல இருந்தும் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சி சைட்ல 2025ல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஏபிஎஃப், எஸ்எஸ்சி ஜிடின்னு எல்லா எக்ஸாமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி 2025ல ரயில்வே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி டெக்னீஷியனு, ஆர்பிஎஃப், எஸ்ஏ, கான்ஸ்டபிள்னு எல்லா எக்ஸாமும், என்டிபிசி, குரூப் டின்னு எல்லா எக்ஸாமுக்குமான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் சைட்ல பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸும் இருக்கு. ஸோ 2025ல நிறைய எக்ஸாம்ஸுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கரெக்டா பிகினரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், அவங்க வந்து முன்னாடியே எதுக்காக கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 இன்னுமே ரொம்ப நல்ல பெஸ்டான ஒரு இயரா வந்து அமையும். ஓகேவா? ஸோ நீங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா கோர்சஸ்க்குமே டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு நீங்க 999 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 399 பே பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி எஸ்டர்டேவே டீம் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 12 o'clock நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்லயே கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்டிபிசி, குரூப் டிக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி வந்து பாத்தீங்கன்னா 2025ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே கண்டக்ட் பண்ணிடுவோம். எல்லா பேட்சஸ்க்கும் எவ்ரி வீக் டெஸ்ட் வந்து இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேரோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மட்டும் வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் மேக்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சயின்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, அதுல வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்
CAPDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல மேத்ஸ் மட்டும் வீக்கா இருக்கேன், சயின்ஸ் மட்டும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா ஆல்ரெடி 1 வீக் பிஃபோர் தான் டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அகைன் நியூ இயருக்காக இப்போ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணதுனால ஸோ இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டீமுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்திருந்தாலும் சரி, ஸோ இன்னும் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது நம்மளால முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடுனீங்க அப்படின்னா அதுக்கான சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெவர் கிவ் அப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேலண்ட் வேணும் அதெல்லாம் முக்கியமே கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா டேலண்ட்டை நீங்க வந்து பீட் பண்ணிடலாம். உங்களால மேக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட டைம் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே இல்ல. 1 மணி நேரத்துல எல்லாரும் படிக்கிறாங்கன்னா நீங்க 2 மணி நேரத்துல படிங்க. அது மாதிரி கரண்ட் அஃபேர் என்னால மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா திருப்பி திருப்பி படிங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இது 2மே சக்சஸ கொடுக்கும். ஸோ இப்பவே படிக்க ஆரம்பிங்க. குரூப் டி எக்ஸாமுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப இருந்து நாம கால்குலேட் பண்ணா கூட 6 மாசம் டைம் இருக்கு. NTPCக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. ஸோ அதனால கிடைக்கக்கூடிய டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. SSC எக்ஸாமுக்கு கேலண்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2025ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே 6 மாசம் டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. டைம் இருக்கு. கையில ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கு. அதுல கிளாஸஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, டெஸ்ட் போடுறதுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. எல்லாமே கையில இருக்கு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ.